மனோஜ் பாரதி ராஜா மறைவு செய்தி திரையுலகை பெரும் அதிர்ச்சிக்கு ஆளாக்கியுள்ளது. பலரும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக இசைஞானி இளையராஜா வெளியிட்டுள்ள வீடியோவில், என்னுடைய நண்பன் பாரதியின் மகனான மனோஜ் மறைந்த செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ந்து போனேன். என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. இப்படி ஒரு சோகம் பாரதிக்கு நடந்திருக்க வேண்டாம். நிகழ்வதை நம்மால் தடுக்க முடியாது, ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என காலம் விதித்திருக்கின்ற காரணத்தினால் மனோஜ் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன் என சோகத்துடன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் தமது எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நடிகரும் இயக்குனர் பாரதி ராஜா அவரின் மகனுமான திரு மனோஜ் பாரதி அவர்கள் மறைந்த செய்தி கேட்டு மிகவும் வருத்தமுற்றேன். தனது தந்தையின் இயக்கத்தில் தாஜ்மஹால் திரைப்படம் மூலம் அறிமுகமாகி சமுத்திரம், அல்லி அர்ஜுனா, வருஷமெல்லாம் வசந்தம் என தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்து தனக்கென அடையாளத்தை உருவாக்கி கொண்டவர் திரு மனோஜ்குமார். திரு மனோஜ் அவர்கள் இயக்கம் உள்ளிட்ட துறைகளிலும் முயன்று பார்த்தவர் மனோஜ். இளம் வயதில் அவர் எதிர்பாராத விதமாக மறைந்து விட்டது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. அன்பு மகனை இழந்து வாடும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் திரைத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இவருடைய இறப்பு செய்தி கேட்டு தளபதி விஜய் மிகுந்த அதிர்ச்சி அடைந்துள்ளார். பாரதி ராஜாவின் வீட்டிற்கு அருகே நடிகர் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் வீடும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய இரங்கலையும் தெரிவித்திருக்கிறார் தளபதி விஜய்.